வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசையை உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதில் ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க, பொன்னிறமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கணும். நம்ம சேர்த்துருந்த புதினா தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம வதக்கின பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குறகுறப்பாக வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை வழுவழுன்னு வேணும்னாலும் இந்த சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கவே இல்லைங்க, தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவும் சட்னியோடு சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்பயும் போல் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னியில் இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் சிறுதானிய இட்லி தோசையோடு இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தோசையோடு இந்த சட்னியை வச்சு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கருப்பு கவுனி தோசை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கூடிய விரைவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் சிறுதானிய இட்லி தோசையோட கண்டிப்பாக சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சிறுதானியத்தில் இட்லி தோசை செஞ்சு கொடுத்திங்கன்னா தோசையும் இட்லியும் வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசையை இப்போ விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக இட்லி தோசை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோஷீஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.